Future Vision Study Center, Salem. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு கரண்ட் எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்னால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானோட ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த கண்டக்டர்ஸில் இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸாக பைண்டாக இருந்ததுன்னா, டைட்டாக பைண்ட் ஆகாமல் இருக்குதோ அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. இப்போ நமக்கு கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு. இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கரண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்னாலன்னு பார்த்தாச்சு. கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃப்ளோ வந்து நமக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட்டு, மரபு மின்னோட்டம், நேர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்வென்ஷனல் கரண்ட்டோட டைரக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸாக இருக்கும். கிளாக் வைஸாக இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கன்வென்ஷனல் கரண்ட்டுக்கு நமக்கு சார்ஜ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான், நெகட்டிவ்னா எலக்ட்ரான். அப்போ ப்ரோட்டான்லேருந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு நியூட்ரல் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பரில் ஈக்குவலாக இருக்கும். எப்போ நம்ம வந்து ப்ரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமில் இப்போ 11 ப்ரோட்டான் 11 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டம்லேயும் நம்மளால் ப்ரோட்டானை ஆட் பண்ண முடியாது. அப்படி ப்ரோட்டான் ஆட் பண்ணால் அதோட அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகி இப்போ 11 சோடியம்லேருந்து அது வந்து நமக்கு மெக்னீசியம் அந்த மாதிரி போயிடும். அப்போ நமக்கு ஒரு ஆட்டமில் பாசிட்டிவ் அயான் இன்டியூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதிலிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அதிலிருந்து எலக்ட்ரானை நெகட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். இப்போ இந்த என்ஏவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஏ ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ஏக்கு 11 ப்ரோட்டான் இருக்குது, 11 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜாக சேஞ்ச் பண்ணணும்னா இதிலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 10 எலக்ட்ரானாக மாற்றிட்டோம்னா இப்போ நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து 10, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து 11. அப்போ ரிமூவிங் ஆஃப் அன் எலக்ட்ரான் பண்ணும்போது ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயானாக சேஞ்ச் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் அயான்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சார்ஜ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர்லேருந்து தான் லோயருக்கு போகும். இப்போ நமக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்குது, 11 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, 10 நெகட்டிவ் இருக்குது. அப்போ ஹையர் டு லோயர் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்கும். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரானால் ப்ரொடியூஸ் ஆகிறது. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் ஆட்டமில் எலக்ட்ரானை அடிஷன் பண்ணோம்னா எலக்ட்ரான் அடிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் அயனா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்கும். இதோட ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும், இது நமக்கு கிளாக் வைஸாக இருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட்டோட ரொட்டேஷன் கிளாக் வைஸ், எலக்ட்ரிக் கரண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். அடுத்தது கரண்ட் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் அயன். ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃப்ளோ, எலக்ட்ரானோட ஃப்ளோவால் நமக்கு என்ன ரிசல்ட்டோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர். த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் நமக்கு கரண்ட்டு. இதோட எஸ்ஐ யூனிட் நமக்கு வந்து ஆம்பியர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கூலும் அந்த ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கூலுமாக இருக்கணும் பர் செகண்டுக்கு 1 கூலுமாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். 1 கூலும் பர் செகண்டு. கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் நமக்கு ஆம்பியர். அதுக்கடுத்தது கரண்ட்டை நம்ம ஐன்னு டினோட் பண்ணலாம். I ஈக்குவல் டு Q/T. Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற சார்ஜஸ் எவ்வளவோ அதுதான் நமக்கு Q. கரண்ட்டில் அதில் ஃப்ளோ ஆகிற டோட்டல் நெட் சார்ஜை வந்து நம்ம Qன்னு சொல்லலாம். அது எந்த டைமுக்கு வந்து நமக்கு பாஸ் ஆகுதோ அந்த சார்ஜ் அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் I.
இந்த ஐயோட எஸ்ஐ யூனிட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர். கியூங்கிறது சார்ஜ், டி டைம். இப்போ கொஸ்டின் இதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ப்? ஒரு பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 கூலும் அளவிலான மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு போகுது. அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகிருக்கிற கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? I = Q/T. எப்போவுமே நமக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் தான் இருக்கணும். சப்போஸ் அவர் மினிட்டாக இருந்தாலும் நம்ம அதை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 12/5 2.4 ஆம்பியர். இந்த 12 கூலுமில் 5 செகண்டில் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்பியர் அளவிலான கரண்ட் வந்து நமக்கு இந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர், சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸாக தான் இருக்கும். அதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எலக்ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூஸாக தான் எலக்ட்ரான்ஸ் பைண்ட் ஆயிருக்கும். அதனால் ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸில் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கண்டக்ட் பண்ண அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செமிகண்டக்டர்ஸாக எதெல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செமிகண்டக்டர்ஸாக ஆக்ட் ஆகும். மெட்டலாய்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் இன் பிட்வீனில் மெட்டலாய்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலோட கேரக்டர் இருக்கும், நான் மெட்டல்ஸோட கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டோட கேரக்டர் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெட்டலாய்ட்ஸ் தான் நமக்கு செமிகண்டக்டர்ஸ். மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த மெட்டலாய்ட்ஸ் எப்படி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பியூர் ஸ்டேட்டில் இருக்கும்போது, இப்போ சிலிக்கான், ஜெர்மானியம்லாம் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும்போது வெறும் சிலிக்கான் மட்டும் ஒரு கண்டக்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. அது வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த சிலிக்கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது டோப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டோப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதுக்கு பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ். அடுத்தது இன்சுலேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. எந்தெந்த ஆப்ஜெக்டில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணலையோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ், காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ், ட்ரீ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கண்டக்டர்ஸ்க்குமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் மின்தடைன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வோல்டேஜில் கரண்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை வச்சுருப்போம். எந்த அளவுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எந்த அளவு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும் அந்த அளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் மினிமமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருந்ததுன்னா நமக்கு கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ சூப்பர் கண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் ஆகும். ஒரு கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஆகிடும். 0 ஆயிடுச்சுன்னா அதோட எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ஆகிடும். அப்போ அந்த கண்டக்டர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ கண்டக்டர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ஆகிடும். அப்போ அந்த கண்டக்டர் பிகம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டராக அது சேஞ்ச் ஆகிடும். இந்த கொஸ்டின் சூப்பர் கண்டக்டர்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டராக ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 4.2 கெல்வின் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டக்டராக நமக்கு ஆக்ட் ஆகுது. அதுக்கு 4.2 டிகிரி செல்சியஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் கண்டக்டராக மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுது. அதுக்கடுத்தது செமிகண்டக்டர்ஸ் அங்கே பார்த்துட்டோம். அதோட டீட்டெயில் எப்படி செமிகண்டக்டரில் என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செமிகண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் டைப், பி டைப். என் டைப் செமிகண்டக்டர்னா இப்போ இந்த சிலிக்கான், ஜெர்மானியமும் நமக்கு எத்தனாவது குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13, 14, 15. 15th குரூப்பில் தான் நமக்கு சிலிக்கானும் ஜெர்மானியமும் இருக்குது. 13th குரூப்பில் அலுமினியம், கேலியம். 15th குரூப்பில் பாஸ்பரஸ், ஆர்சனிக். இப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நமக்கு NS2, NP2, இதுக்கு NS2, NP3,
இதுக்கு NS2 NP1. இப்போ இந்த சிலிக்கான் வந்து பியூர் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. இது கூட அலுமினியம் இல்லைனா பாஸ்பரஸை டோப் பண்ணும்போது, இந்த சிலிக்கான் கூட அலுமினியமையோ பாஸ்பரஸையோ ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் N டைப்னா என்ன, P டைப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 14th குரூப் சிலிக்கானோட 13th குரூப்பை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வர்றது P டைப் செமிகண்டக்டார். இந்த 14th குரூப் சிலிக்கான் கூட 15th குரூப் பாஸ்பரஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வர்றது N டைப் செமிகண்டக்டார். இப்போ அது எப்படி P டைப் எப்படி N டைப்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலிக்கானில் இருக்கிற P எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா P2. அதே மாதிரி அலுமினியம், இப்போ இது 14th குரூப், இது 13th குரூப்பு. 13th குரூப்போட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Pல 1. இப்போ இந்த அலுமினியமை கொண்டு போய் நம்ம சிலிக்கானில் ஜாயின் பண்ணுறோம், அதுதான் டோப்பிங். அப்படி டோப் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் இதோட ஜாயின் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருக்குது. சிலிக்கானில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் அலுமினியமில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அப்போ டிஃபிஷியன்சி ஆஃப் அன் எலக்ட்ரான்னா நமக்கு அங்கே ப்ரோட்டான் இருக்கிறதா மீனிங். இந்த டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்னால நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. அப்போ இந்த பாசிட்டிவ் ஹோல்னால தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா P டைப் செமிகண்டக்டார். டிஃபிஷியன்சி ஆஃப் an எலக்ட்ரான் ஆர் எக்ஸஸ் ஆஃப் புரோட்டான் ஆர் ஹோல், இதனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆச்சுன்னா அது வந்து P டைப் செமிகண்டக்டர். அதுக்கு அடுத்தது N டைப் செமிகண்டக்டர். N டைப் செமிகண்டக்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 14th குரூப் சிலிக்கான், அதில் நமக்கு 2 எலக்ட்ரான், NP2ல 2 எலக்ட்ரான். அதோட நம்ம வந்து 15th குரூப் பாஸ்பரஸ் ஆட் பண்ணுறோம். பாஸ்பரஸ்க்கு நமக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் இங்கே ஜாயின் ஆகிடும், இது இங்கே ஜாயின் ஆகிடும். இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான், இங்கே வந்து நமக்கு எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்னால நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆனால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா N டைப் செமிகண்டக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே வந்து நமக்கு டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டார்ஸோட 4 டைப்: கண்டக்டார்ஸ், செமிகண்டக்டார்ஸ், இன்சுலேட்டர் அண்டு சூப்பர் கண்டக்டார்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அது வந்து இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆல்ரெடி அங்கே வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரோம். அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த ஒர்க் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம கொண்டு வரதுக்காக ஒர்க் டன் பண்ணுறது, அந்த ஒர்க் டனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அதில் ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்றே தான். அங்கே இன்ஃபினிட்டி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு 2 எண்டில் ஒரு எண்டில் இருந்து அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கொண்டு வரணும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான், ஓரளவு நேர்மின் சுமையுடைய அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம கொண்டு வரும்போது எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அந்த வேலையோட அளவு தான் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு இந்த ரெண்டுக்கும் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் தான், V. அந்த V நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேலை பண்ணுறோம் ஒர்க் டன் டிவைடட் பை Q, எந்த அளவு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு. இப்போ வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்டுக்கு SI யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வோல்ட்டு. எப்போ நம்ம வந்து அந்த SI யூனிட் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஜூலாக இருக்கணும். நம்ம மூவ் பண்ணுற அந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கூலுமாக இருக்கணும். அப்போ மூவ் பண்ணுற கரண்ட் 1 கூலும், அந்த 1 கூலும் கரண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு நாம் பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலாக இருக்கணும். இப்போ 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலும், அப்போ தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ நம்ம அதை 1 வோல்ட்டுன்னு சொல்லணும்னா
1 கூலும் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு 1 ஜூல் ஒர்க் பண்ணோம்னா அதை தான் நம்ம வந்து 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். V equal to W by Q. 1 volt equal to 1 joule by 1 coulomb. இப்போ இந்த வோல்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The work done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joule. What is the potential difference between the points? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட். இப்போ நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, பொட்டன்ஷியல்னா இன்ஃபினிட்டிலேருந்து வந்திருக்கும். இப்போ 2 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து 10 கூலும் 10 கூலும் அளவில் இருக்கிற கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு சார்ஜை வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஜூல் ஒர்க் பண்ணி அதை நம்ம அனதர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். இப்போ நமக்கு V ஈக்குவல் டு W by Q. W வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜூல் டிவைடட் பை கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10C 10 கூலும் ஈக்குவல் டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வோல்ட். இதுதான் இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு ஜூல் பை கரண்ட் போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பேஸ் பண்ண சம்மு. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் லானா என்ன, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஹோம்ஸ் லா. ஹோம்ஸ் லானா என்ன, இந்த ஹோம்ஸ் லா எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி, ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஹோம்ஸ் லா. ஹோம்ஸ் லா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டு. எந்த அளவு கரண்ட் போகுது நமக்கு அந்த அளவு பார்த்தீங்கன்னா வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வோல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. இந்த ப்ரொபோஷனல் டு கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷனல் டு எடுத்துகிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் போடும்போது V ஈக்குவல் டு RI, R ஈக்குவல் டு V by I. அப்போ ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இப்போ அதில் இருக்கிற வோல்ட் பை கரண்ட்டு, எந்த அளவு கரண்ட்டு எந்த அளவு வோல்ட் இருக்கோ அதுக்கு உண்டான ரேஷியோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யோர் மெட்டீரியல். இப்போ ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டீரியல்னால் இப்போ நிக்ரோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ நிக்ரோமோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஒயர் இப்போ காப்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தின் ஒயராக இருந்தாலும் சரி திக் ஒயராக இருந்தாலும் சரி காப்பருக்கு என்ன ரெசிஸ்டன்ஸோ அதே தான் தின் ஒயர்லேயும் இருக்கும் திக் ஒயர்லேயும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மெட்டீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த மெட்டீரியலோட ஷேப் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. எல்லா மெட்டீரியலுக்குமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இண்டிவிஜுவல் மெட்டீரியல் ஹேஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற சார்ஜை அப்போஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் ப்ராப்பர்ட்டி டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரை நம்ம எப்படி டினோட் ஆரை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹோம்ஸ் லாவில் இருந்து R ஈக்குவல் டு V by I. Vங்கிறது நமக்கு வோல்ட்டு, ஐங்கிறது கரண்ட்டு. அடுத்தது இந்த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம். எப்போ நம்ம வந்து அதோட SI யூனிட்டை 1 ஓம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 இருந்ததுன்னா 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர், கரண்ட்டும் நமக்கு 1 இருக்கணும், அதே மாதிரி வோல்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இருந்ததுன்னா நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஓம் அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓமு. இப்போ கண்டக்டரோட SI யூனிட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இன்வெர்ஸாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் கண்டக்டன்ஸும் நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. இதுக்கு ஓம்னா அதுக்கு நமக்கு ஒன்று மோவாக இருக்கும், MH ஓமோ இல்லைனா ஓம் இன்வெர்ஸாக இருக்கும். அடுத்தது இந்த ஹோம்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் through which a current of 2 ampere passes when the potential difference between its ends is 30 volt. ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 30 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆம்பியர். என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னது, R ஈக்குவல் டு V by I. V வந்து நமக்கு 30 டிவைடட் பை I வந்து நமக்கு 2. அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15. அதோட SI யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R ஈக்குவல் டு 15 ஓம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி.
நம்ம ரெசிஸ்டன்ஸ்னால் R = V / Iன்னு பார்த்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்கும். அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்கும். அப்போ R is directly proportional to L, length of the material. R is indirectly proportional to A, area of cross section. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனல் டுவை எடுத்துகிட்டு directly proportional to L and indirectly proportional to area of cross section. இந்த proportional to எடுத்துகிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது R = rho L by A. ரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம், ரோவோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். இதுக்கு வந்து நம்ம ஓம்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு ஓம் மீட்டர். அடுத்தது கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. இது ரெசிஸ்டன்ஸு, இது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்கிறது நமக்கு கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னு டினோட் பண்ணலாம். G = அப்போ இது வந்து எதுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸாக இருக்கும். அப்போ G = 1/R. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ். அதுக்கடுத்தது கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும் நமக்கு கண்டக்டிவிட்டி. நமக்கு ரெசிஸ்டிவிட்டி நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், ரோனை டினோட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டக்டிவிட்டியோட கண்டக்டிவிட்டி எப்படி டினோட் பண்ணலாம்னா சிக்மான்னு டினோட் பண்ணலாம். அப்போ சிக்மா = 1/ρ. இப்போ இந்த ஆரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓம். அப்போ ஜியோட யூனிட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஓம் இன்வெர்ஸாக இருக்கும். அதுக்கடுத்தது ரோவோட யூனிட் வந்து நமக்கு ஓம் மீட்டர். அப்போ இதோட சிக்மாவோட யூனிட் நமக்கு ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ். இதில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ரெசிஸ்டன்ஸு, கண்டக்டன்ஸு, ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி பார்த்துருக்குறோம். ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு டினோட் பண்ணுறோம், கண்டக்டன்ஸை ஜின்னு டினோட் பண்ணுறோம். G = 1/R. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டிவிட்டி G = 1/R. ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோ, சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. அப்போ சிக்மா = 1/R. அடுத்தது எப்போவுமே நமக்கு ஆரும் ரோவும் ஈக்குவலாக இருக்காதா, அதாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவலாக இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் நமக்கு இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கண்டக்டரோட லென்த்து 1 மீட்டராக இருக்கணும், ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்ததுன்னா, ரெண்டுமே 1 இருந்ததுன்னா நமக்கு R = ரோவாக இருக்கும். இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரும் ரோவும் ஈக்குவலாக இருக்கும். லென்த்தும் 1 மீட்டர் இருக்கணும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நமக்கு 1 மீட்டர் ஸ்கொயர்டாக இருக்கும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இப்போ இந்த கண்டக்டிவிட்டி, கண்டக்டன்ஸு, ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்க்கலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் ஆஃப் லென்த் 10 மீட்டர் இஸ் 2 ohm. If the area of cross section of the wire is 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயரோட லென்த்து கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஆர் கொடுத்துருக்காங்க 2 ohm, இது எல், அடுத்தது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க ஏ. என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா நமக்கு என்னது ரோ. இதுலேருந்து நம்ம ரோ எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு R = rho L/A. நமக்கு இப்போ ரோ தான் வேணும். இப்போ ரோ = RA/Lன்னு எழுதலாம். R = rho L/A. நமக்கு ரோ தான் வேணும், மீதி இந்த சைடு கொண்டோம்னா RA/L. இப்போ நமக்கு R வந்து பார்த்தீங்கன்னா 2 × A வந்து 2 × 10⁻⁷, L வந்து 10 = 2 × 2 4. இந்த 10 10⁻1 இருக்குது, மேலே வரும்போது 10⁻−1 சேஞ்ச் ஆகிடும். இப்போ 10⁻⁷ × 10⁻1 வந்து நமக்கு 4 × 10⁻−8. ரோவோட யூனிட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் மீட்டர். ஃபார்முலா வந்து நமக்கு ரோ = RA/L. ஆரோட வேல்யூ 2 × ஏவோட வேல்யூ 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர், எல்லோட வேல்யூ 10 மீட்டர். இப்போ இதோட யூனிட் நமக்கு ஓமு, இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். இப்போ மீட்டர் கேன்சல் ஆகிடுச்சு, ஓம் மீட்டர். அதுக்கு அடுத்தது நமக்கு கண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. கண்டக்டன்ஸுங்கிறது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஜின்னு டினோட் பண்ணுவோம். G = 1/R, 1/2. ஆரோட வேல்யூ நமக்கு 2.
ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.5. இந்த ஆரோட யூனிட் நமக்கு ஓம், அப்போ ஜியோட யூனிட் நமக்கு ஓம் இன்வர்ஸ். அப்போ இதோட கண்டக்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா G = 0.5 ஓம் இன்வர்ஸ். அடுத்தது கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. கண்டக்டிவிட்டிங்கிறது நமக்கு எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு கண்டக்டிவிட்டி. அப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுனா நமக்கு வந்து சிக்மா கிடைக்கும். அப்போ சிக்மா = 1/ρ 1/4 × 10⁻⁻8. இப்போ 0.25 1/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 0.25 வரும். இன்ட்டு 10⁻⁻8 மேலே போனதுன்னா 10⁻8. இதோட யூனிட் நமக்கு ஓம் மீட்டர். அப்போ இதோட யூனிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். நம்ம வந்து ஓம் இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோ அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓம் அப்போ நமக்கு இந்த யூனிட் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மோ மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, ஜி கொடுத்துட்டு ஆர் கேட்கலாம், இல்லைனா ஆர் கொடுத்துட்டு ஜி கேட்கலாம், ரோ கொடுத்துட்டு சிக்மா, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்கலாம். ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல், ஜி கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம், ரோ கொடுத்துட்டு சிக்மா கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் இருந்தால் எப்படி இருக்குது, பேரலாக இருந்தால் எப்படி இருக்குது, அப்போ நமக்கு ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருந்தால் எப்படி இருக்கோ, ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருந்தால் எப்படி இருக்கும், ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ரெசிஸ்டர் இன் சீரீஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஆர்லேயும் இப்போ நமக்கு எண்ட் டு எண்ட்னா நிறைய ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு ஒரே லைனில். அப்போ நமக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் நமக்கு எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். V1 = IR1, V2 = IR2 அந்த மாதிரி. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே நமக்கு ஐ வந்து கான்ஸ்டன்ட். 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் resistance 5 ohm, 3 ohm and 2 ohm are connected in series with 10 volt. Calculate effective resistance and current. Effective resistance அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா total resistance. Total resistance நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ohm, 3 ohm, 2 ohm. 5 plus 3 plus 2 so 10. அப்போ நமக்கு effective resistance 10 ohm. RS = 10 ohm. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்குலேட் கரண்ட், எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா I = இந்த இதிலேருந்து I = V/R. V அவங்களே கொடுத்துட்டாங்க 10 volt டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸு 10. அப்போ நமக்கு I = 1. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சர்க்கியூட்டில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆம்பியர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் அளவுலான கரண்ட் வந்து நமக்கு இந்த இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இங்கே ஒன்று அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ I1 = V/R1. இங்கே வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்போ I1 = VR1. இங்கே நமக்கு வந்து ஓமை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து போடுவோம். அதுக்கடுத்தது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த பேசிஸ். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் H = VQ. நம்ம V என்ன எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஆர்னு எழுதலாம், ஐஆர். Qவை வந்து நம்ம ஐடின்னு எழுதலாம். அப்போ H = I² RT. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். H = I² RT. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். An electric heater of resistance 5 ohm is connected to an electric source. If a current of 6 ampere flows through heater, find the amount of heat produced in 5 minutes. என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் கொடுத்துட்டாங்க, அடுத்தது ஐ கொடுத்துட்டாங்க 6 டைம் நமக்கு 5 மினிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு டைம் எப்போவுமே செகண்ட்ஸில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இருக்குது. அதை நம்ம செகண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 × 60 300 செகண்ட்ஸு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த அளவு கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது இவ்வளோ டைமுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா H = I² RT. ஐயோட வேல்யூ 6 ஆம்பியர், அப்போ 6² இன்ட்டு ஆரோட வேல்யூ 5 ohm இன்ட்டு டைம் வந்து நமக்கு 300 செகண்டு. இப்போ 36 × 5 × 300. 36 × 5 180 இன்ட்டு
300, 18 into 3 54,000 ஜூல். இந்த ஹீட்டரில் நமக்கு எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54,000 ஜூல் வந்து நமக்கு இந்த ஹீட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த ஜூல் தாம்சன் லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் ஹீட்டர், எலக்ட்ரிக்கல் பல்ப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூல்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம பவர்னா என்ன, வாட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி. எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் கொடுக்கும்போது எந்த அளவு திறன் இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்னு சொல்லுவோம். P = VI, வோல்ட்டு இன்ட்டு ஆம்பியர். எந்த அளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ அது இன்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பண்ணால் நமக்கு வரது தான் பார்த்தீங்கன்னா பவர். P = VI. இதோட SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட். எப்போ வந்து நமக்கு 1 வாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 வோல்டேஜ் இன்ட்டு 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும்போது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது ஹார்ஸ் பவர், HP அப்படி சொல்கிறோம்ல, 2 HP 3 HP. ஹார்ஸ் பவர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பவரோட FPS சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம். ஃபுட் பவுண்ட் செகண்ட் சிஸ்டமோட யூனிட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா என்ன, 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் எவ்வளோ வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 HP ஈக்குவல் நமக்கு அக்யூரேட்டாக 746 வாட்டு. நமக்கு எக்ஸாமில் 750 வாட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. 746 இல்லைன்னா 750 கொடுத்துருந்தாலும் 1 ஹார்ஸ் பவர் 1 HP = 746 வாட். அதுக்கடுத்தது டாங்கி பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவரை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா டாங்கி பவர். அப்போ 746 / 3 or 750 / 3. ஹார்ஸ் பவர் / 3 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி பவர். அதுக்கடுத்தது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த லெட் பல்ப், லெட் டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட் பல்பில் நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் கேலியம் ஆர்சனைடு அண்ட் கேலியம் ஃபாஸ்பைடுங்கிற 2 காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட் பல்பில் இருக்குது. இப்போ இந்த லெட் பல்ப்னால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. ரெட், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு எல்லோன்ட்டு இதில் வந்து நமக்கு லெட் பல்பில் நமக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது எல்இடி பல்ப்ஸில். அடுத்தது இந்த யூஸ் பண்ணுற இந்த எல்இடி பல்ப்ஸோட மெரிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற பல்புக்கும் இங்கே இந்த எல்இடி பல்பில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லோவாக இருக்கும். நார்மல் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். எல்இடி பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிலமெண்ட்ஸ் இருக்காது. அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். நார்மல் பல்ப் நமக்கு என்விரான்மெண்டல் பொல்யூட்டிங், இது வந்து நமக்கு என்விரான்மெண்டலில் பொல்யூட் பண்ணாது. இப்போ நார்மல் பல்ப் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் கேஸ் இவால்வ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு இந்த எல்இடி பல்பில் இல்லை. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது ப்ரைமரி அண்ட் செகண்டரி செல்ஸு. இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி செல்ஸோட யூசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி செல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல்ஸ் வந்து நான் ரீசார்ஜபிள் செல்ஸு. ப்ரைமரி செல்ஸ் வந்து டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல்ஸ். இந்த ப்ரைமரி செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். இதை நம்ம எங்கெல்லாம் இந்த ப்ரைமரி செல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாய்ஸு, வாட்சஸ்ஸு, ரிமோட் கார்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கார்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது நான் ரீசார்ஜபிள். அதுக்கடுத்தது செகண்டரி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசார்ஜபிள். செகண்டரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரைமரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியலாக லோ காஸ்ட்டு தான். ஆனால் செகண்டரி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹை காஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது ரீசார்ஜ் பண்ண முடியாது, இது ரீசார்ஜ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே அதிகமாக இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது மொபைல் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரிஸ், அது நமக்கு சார்ஜபிள். இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்டரி செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. செகண்டரி செல்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரைமரி செல்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லெசன் முடியுது. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.